தமிழ்நாட்டு நிகழ்த்துக்களை மரபுகள் என்ற தலைப்பில் உரையாற்ற நேரில் வர இயலவில்லை என்றாலும் இணையத்தில் இணைந்துள்ள நம் இதயங்களோடு உரையாட வருகிறார் பேராசிரியர் கே பழனி ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். கேரள பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை தமிழ்துறை நடத்தும் இந்த 3 நாள் பன்னாட்டு கருத்தரங்கிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் இந்த பன்னாட்டு கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் லீமா மெட்டில்டா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தமிழ்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஹெப்சி ரோஸ்மேரி அம்மையார் அவர்களுக்கும், என்னுடைய நெருங்கிய நண்பர் பேரறிஞர் பேராசிரியர் ப ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், துறையின் பேராசிரியர்கள் முனைவர் ரசில்லா, முனைவர் சு முத்துலட்சுமி ஆகியோருக்கும், இந்த நிகழ்வை, இந்த கருத்தரங்கை நேர்த்தியாக வரவேற்புரை நிகழ்த்தி தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புனையற்பட்ட ஆய்வு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதல் அமர்விலே அருமையான ஒரு தலைமையுரை வழங்கிய துறையின் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அமர்வில் போராட்ட நாடகம் நிகழ்த்து முறைகள் குறித்து பேச இருக்கக்கூடிய KV ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய முனைவப்பட்ட ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதனுடைய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஆழங்கால் பட்ட பேராசிரியர் பெருந்தகைகள் கலந்து கொண்டு உங்களோடு உரையாட இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய பேராசான் பேராசிரியர் சி மௌனகுரு ஐயா அவர்கள் பிற்பகலில் உங்களோடு உரையாட இருக்கிறார்கள். ஈழத்தில் இருக்கக்கூடிய 2 கூத்து மரபுகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் நான் பங்கேற்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நான் இணைப்பில் இருப்பேன். இந்த அழைப்பை வழங்கிய என்னுடைய தோழி லீமா மெட்டில்டா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பது தமிழ்நாட்டு நிகழ்த்துக்களை மரபுகள் என்கின்ற பொது பொருண்மையில் சில அறிமுகத்தை, சில நிகழ்த்து கலைகளினுடைய அறிமுகத்தை உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கிறேன். பொதுவாக இந்த தமிழ்நாட்டு நிகழ்த்துக்கலை மரபுகள் என்று சொன்னாலுமே கூட இங்கு குறிப்பாக நாட்டார் இசை தொடர்பாகவும் நாட்டார் ஆட்ட மரபுகள் தொடர்பாகவும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இருப்பதால் தமிழ்நாட்டு நாட்டார் நிகழ்த்துக்கலை மரபுகள் என்னெல்லாம் இருக்கின்றன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்த்துக்கலைகள் என்று சொன்னால் அது பார்வையாளர்களை உள்ளடக்கியது. பார்வையாளர்களுக்காக நிகழ்த்தி காட்டப்படுவது. சடங்குகள் என்பவை ஓரளவுக்கு ஒரு வேறுபாட்டை உடையது. நிகழ்த்துக்கலைகள் முழுக்க பார்வையாளர்களை மையமிட்டது. இதற்கு முன்னால் இங்கே இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள், மாணவ நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்நாட்டு நாட்டார் நிகழ்த்துக்கலைகளை நான் இப்படி வகுத்துக் கொள்கிறேன். ஒரு 5 பிரிவுகளாக நான் பிரித்துக் கொள்கிறேன். 1 கூத்து நாடகம், அடுத்தது ஆட்ட மரபுகள், அடுத்தது கதை சொல்லல் மரபுகள், அடுத்தது இசை தொகுப்பு, இறுதியாக வீர விளையாட்டுக்கள். வீர விளையாட்டுக்கள் எப்படி நிகழ்த்துக்கலையாக அங்கீகரிக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். அது ஒரு வகையான பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்,
வீரத்தை வெளிப்படுத்துகின்ற நிகழ்த்து முறையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக அந்த வகைப்பாட்டை நான் இணைத்திருக்கிறேன். அதை பார்ப்பதற்காக கூடுகின்ற பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் அல்ல, பார்வையாளர்கள் என்கின்ற அடிப்படையில் அதையும் ஒரு 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 பகுதி அளவு ஒரு நிகழ்த்து முறையாக நாம் எடுத்துக்கொண்டதால் அந்த வகைப்பாட்டை இதோடு இணைத்திருக்கிறேன். கூத்து நாடகம் என்கின்ற இந்த வகையில் ஒரு 4 மரபுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதாவது இது கூத்து நாடகம் என்ற வகைப்பாட்டுக்குள் மிக முக்கியமான ஒரு வகைமை பகுப்பு என்று எடுத்துக்கொள்வோமேயானால், ஒரு கதையை நிகழ்த்துனர் அல்லது நடிகர்கள் நிகழ்த்துனர்கள் அல்லது நடிகர்கள் அந்த கதையில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை ஏற்று அதற்கான ஒப்பனையோடு அதற்கான பின்னணி இசையோடு தேவையான அந்த பாத்திரத்திற்கான பொருள்களை பயன்படுத்தி ஆடி பாடி வசனம் பேசி பார்வையாளர்களுக்கு முன்னால் ஒரு ஆடுகளத்தில் அல்லது மேடையில் நிகழ்த்தி காட்டுவது என்கின்ற இந்த வகைப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய கூத்து நாடகம் என்கின்ற சிலவற்றை நான் இந்த பகுதியில் எடுத்து காட்டுகிறேன். ஒன்று, தெருக்கூத்து, இந்த வகைமை சார்ந்தது. இசை நாடகம் அல்லது இன்றைக்கு ஸ்பெஷல் நாடகம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு நாடக மரபு. தோற்பாவை கூத்து, பொம்மலாட்டம். இந்த 4 வகைமைகள் ஒரு கதையை பாத்திரங்களாக தளத்தில் தோன்றி அதற்கான ஒப்பனையோடு பேசி பாடி பார்வையாளர்களுக்கு அந்த கதையை நிகழ்த்தி காட்டுகின்ற மரபை கொண்டவை. தோற்பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்கின்ற இந்த 2ம் நிகழ்த்துனர்கள் நடிகர்கள் என்கின்ற இந்த வகைப்பாட்டிற்கு மாற்றாக பாவைகள், தோற்பாவைகளும் பொம்மைகள், ஸ்ட்ரிங் பப்பட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், கயிறுகளை கொண்டு சூத்திரங்களை கொண்டு இயக்கக்கூடிய பொம்மைகள் நடிகர்களுக்கு நிகழ்த்துனர்களுக்கு மாற்றாக இருப்பதால், ஆனால் அவை கதை சொல்கின்ற ஒரு கதையை நிகழ்த்தி காட்டுகின்ற வடிவத்திற்கு உள் இருப்பதால் அதை இந்த வகைப்பாட்டிற்குள் இணைத்துக் கொள்ளலாம். தெருக்கூத்து என்கின்ற வகைமை மிக முதன்மையான ஒரு வடிவமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. தெருக்கூத்து ஒரு கதையை நிகழ்த்துனர்களால் நிகழ்த்தி காட்டப்படுவது. இந்த மரபிற்குள் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இந்த வடிவம் நிகழ்த்தப்படுகிறது. இது கோயில், வாழ்வியல் சடங்குகள், இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டங்களில் கூட இந்த நிகழ்த்துதல்கள், தெருக்கூத்து நிகழ்த்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நாம் இந்த தெருக்கூத்து என்கின்ற ஒரு வடிவத்தை ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்டாலும் இதற்குள் பகுதி சார்ந்த வேறுபாடுகள் இருக்கு. இன்னொன்று, வட்டாரம் சார்ந்த வேறுபாடுகளும் உண்டு. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு பெரும் பகுதியான கூறுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 3 பிரிவுகளாக தெருக்கூத்தை நாம் பகுத்துக் கொள்ளலாம். இந்த வடக்கத்தி பாணி, தெற்கத்தி பாணி, மேற்கத்தி பாணி என்கின்ற இந்த மாவட்டங்கள், நிகழ்த்தப்படக்கூடிய மாவட்டங்களின் அடிப்படையில் இந்த வகைப்பாட்டை நாம் பிரித்துக் கொள்ளலாம். இந்த வகைப்பாடு கேரளத்து கதகளியிலும் உண்டு, ஈழத்து நாட்டுக்கூத்திலும் உண்டு, கர்நாடகத்து யக்ஷகானத்திலும் உண்டு, ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய கூத்து மரபிலும் உண்டு. இந்த வகைப்பாடு என்பது இந்த ஒரு தமிழ் மரபுகள், திராவிட மரபுகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் நிகழ்த்தக்கூடிய நிகழ்த்து கலைகளில், குறிப்பாக இந்த மாதிரியான தெருக்கூத்து போன்ற வடிவங்களில் ஒரு ஒரு கதையை நிகழ்த்தி காட்டுகின்ற, பாத்திரங்கள் ஏற்று நிகழ்த்தி காட்டுகின்ற மரபுகளில் இந்த வகைப்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக வடக்கத்தி பாணி என்று எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால், திருவள்ளூர் மாவட்டம், செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலையினுடைய ஒரு பகுதி, வேலூர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த பகுதிகளைத்தான் நான் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்களில் நிகழ்த்தப்படக்கூடிய கூத்து மரபுகளை வடக்கத்தி பாணி என்று சொல்கிறோம்.
தெற்கத்தி பாணி என்கின்ற இந்த வகையான கூத்து மரபுகள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையினுடைய மற்ற நீதி பகுதி, கடலூர், அதோடு சேர்த்து பாண்டிச்சேரி பகுதிகளிலும் இந்த வகையான பாணி கூத்துக்கள் நிகழ்த்தப்படுகின்றன. அடுத்து மேற்கத்தி பாணி என்று சொன்னால் அந்த சேலம், தருமபுரி, கோவை, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல் போன்ற மேற்கு மாவட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய சென்னையிலிருந்து பார்க்கும்போது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படக்கூடிய கூத்து வகைகளை மேற்கத்தி பாணி என்று வகைப்படுத்துகிறோம். இந்த மேற்கத்தி பாணி தெருக்கூத்தினுடைய அத்தனை கூறுகளும் உள்ளடக்கி இருந்தாலும் கூட ஒப்பனையில சில சிறு வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு லீமா அவர்களுக்கு நான் அந்த இது பவர் பாயிண்ட் அனுப்பியிருந்தேன். அதை வேண்டுமென்றால் அவங்க ஸ்கிரீன்ல கூட போட்டு காட்டலாம். எல்லாத்துலயும் படங்கள் இருக்கும். உங்களுக்கு வேறுபாட்டை உணர்ந்து கொள்வதற்கு அந்த படங்கள் உங்களுக்கு பயன்படலாம். இது ஒரு இசை நாடக மரபினுடைய சாயலோடு ஒப்பனை இருக்கிறது. இன்னொன்று கிரீடங்கள், மாறு பதக்கம், புஜகிருத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகத்தை யக்ஷகானத்தினுடைய சாயலோடும் சில குழுக்கள் அந்த அந்த அணிகலன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகைப்பாடு என்பது மாவட்டங்கள் சார்ந்த வகைப்பாடு மட்டுமல்ல நண்பர்கள். இந்த வகைப்பாடு இசையில் வேறுபாடு உடையது, கதையில் எடுத்து பாடப்படுகின்ற பாட்டு மெட்டு முறையில் வேறுபாடு உடையது, கருவிகளில் வேறுபாடு உடையது, ஒப்பனையில் முக ஒப்பனையில் வேறுபாடு உடையது, அணிகலன்களில் வேறுபாடு உடையது. இத்தனை உட்கூறுகளிலும் தனித்துவமான பகுதிகளைத்தான் நாம் இந்த பெரும் பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறோம். இதுல உட்பிரிவுகள் இருக்கின்றன நண்பர்களை, அதை மறந்துடாது. இப்ப புரிசை கண்ணப்பத்தம்பிரானுடைய குழுவுக்கு என்று ஒரு தனியான ஒரு ஒப்பனை மரபு இருக்கிறது, தனியான இசை மரபு இருக்கிறது, தனியான கருவிகள் சார்ந்த இசைக்கருவிகள் சார்ந்த வேறுபாடு இருக்கிறது. அப்படின்றதுனாலதான் இந்த வகைப்பாடு. இது வெறுமனே மாவட்டங்கள் சார்ந்த, திசை சார்ந்த, இடம் சார்ந்த வேறுபாடு மட்டும் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவற்றில் இருந்து இந்த 3 பாணிகள் தாண்டி இன்னொரு கூத்து மரபும் இருக்கிறது. அதை நாடகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அடிப்படையில் கூத்து மரபிற்குள் உட்பட்டதுதான் என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது இரண்ய நாடகம் அல்லது பிரகலாதன் சரித்திரம் என்று சொல்கிறார்கள். இது எங்கே நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால், தஞ்சை மாவட்டத்தில் நார்த்தேவன்குடிகாடு, ஆர்சுத்திப்பட்டு, சாலியமங்கலம், ஐயம்பேட்டை இந்த பகுதிகளில் இரணியனுக்கென்று நரசிம்மன் சார்ந்த ஒரு விழாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்த்தப்படுவதாக தெரிகிறது. அது இப்போ தொழில் முறையிலும் நிகழ்த்துகிறார்கள். இது ஒரு தனி வகையான கூத்து மரபு. ஆனால் அவர்கள் சொல்வது இரணிய நாடகம் அல்லது பிரகலாதன் சரித்திரம் என்கின்ற பெயரில் தான் அதை குறிப்பிடுகிறார்கள். என்றாலுமே கூட அது கூத்துக்கான அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கூத்து தொடர்பான தெருக்கூத்து தொடர்பான ஒன்று. அடுத்தது ஸ்பெஷல் நாடகம் அல்லது இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு. இது மேடையில் இன்றைக்கு சமீப காலமாக மேடைகளில் உயர்த்தப்பட்ட மேடைகளில் போடப்பட்டு அந்த ஒலிபெருக்கிகளை வைத்துக்கொண்டு, ஒளிவாங்கிகளை வைத்துக் கொண்டு நிகழ்த்தப்படுகின்ற ஒரு முறையாக இருக்கிறது. இதில் பாட்டு இருக்கிறது, ஆட்டம் குறைக்கப்பட்டிருக்கிறது, பாட்டு இருக்கிறது, நீண்ட நெடிய வசனங்களை பேசுகிறார்கள். வள்ளி திருமணம் முருகனுக்கும் வள்ளிக்கும் நடக்கக்கூடிய அந்த விவாதங்களையே முழு இரவும் நடத்தக்கூடிய ஒரு சூழலிலும் இந்த நாடக மரபுகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுக்கான முன்னோடியான ஒருத்தர் இருந்தார். அவர் கோவிந்தசாமி ராவ் என்கின்ற பெயரை கொண்டவர், ஒரு தஞ்சையை சார்ந்தவர். இவர்தான் தொடக்கத்தில் ஒரு ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்களுடைய அரசு பணியில் இருந்து நாடகத்தை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஆவலில் இவர் நாடகம் செய்ய வந்தவர். முழுக்க பாடலாகத்தான் இவருடைய நாடகங்கள் இருந்தன. ஏன்னா தொடக்க காலத்தில் கூத்து மரபினுடைய நீட்சியாக கோவிந்தசாமி ராவ் ஒரு சின்ன புதுமைகளையும் செய்து கொண்டாரு. அந்த புதுமை என்னவென்று சொன்னால், பின்னாடி பேக்டிராப் பின்திரைகளை
பயன்படுத்துவது. அந்த பின்திரைகளை பயன்படுத்துகின்ற அந்த முறையியலை அவர் பார்சி நாடக மரபுகளை பார்த்து, இங்கே சென்னை போன்ற நகரங்களிலும் தஞ்சையிலும் நிகழ்த்தப்பட்ட அந்த நாடக மரபுகளை பார்த்து உள்வாங்கிக் கொண்டு அவற்றை அவர் செய்ய தொடங்குகிறார். இதுல ஸ்பெஷல் நாடகம், இசை நாடகம் என்று சொன்னாலே நமக்கு ஒருவருடைய பெயர் நமக்கு நினைவில் வரும். சங்கரதாச சுவாமி ஏறக்குறைய 40 நாடகங்களுக்கு மேல் அவர் எழுதியிருக்கிறார். சிறந்த நிகழ்த்துனராகவும் விளங்கியவர். அவருடைய அந்த மரபு, அவருடைய நாடக முன்னுரைகள்ல நீங்க பார்த்தா தெரியும், கூத்தினுடைய நீட்சியாகத்தான் அவருடைய இந்த ஒரு புது வகையான நாடக மரபை, அதுக்கு பின்னாடி நிறைய வளர்த்தெடுக்கிறார். பாய்ஸ் கம்பெனி உருவாக்குறாரு. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மரபு சார்ந்து ஒரு நாடக மரபை வளர்த்தெடுத்ததில் சங்கரதாச சுவாமிகள் அவர்களுக்கு, அதாவது மக்கள் சார்ந்து என்று சொன்னால் நகரத்தை கடந்த ஒரு மக்களுக்கான பொதுவெளிக்குள் நிகழ்த்தக்கூடிய நாடக மரபை உருவாக்கியவர். அதை இசைக்கு முக்கியத்துவம் வழங்கி நேர்த்தியான இசையை அதனுள் நாடகத்திற்குள் இணைத்து பணுவல்களை உருவாக்கிய பெருந்தகை சங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, இப்படி இந்த மாதிரியான ஒரு 40க்கு மேற்பட்ட நாடகங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாடகங்கள் தான் அவருடைய நாடகங்கள் கிடைக்கின்றன. அவற்றை பேராசிரியர் வி அரசு அவர்களும் பதிப்பித்திருக்கிறார்கள். நம்முடைய பாண்டிச்சேரி பேராசிரியர் இசை வல்லுநர் அவர்களும் காவியா வழியாக பதிப்பித்திருக்கிறார்கள். 40 நாடகங்களும் இசையோடு இணைந்த நாடக பணுவலாக அவை இருந்தன. அப்ப அவற்றை திருக்கூத்தினுடைய மரபை கொஞ்சம் திருத்தி அமைத்து ஒழுங்குபடுத்தி என்று சொன்னால் அது ஒழுங்கு இல்லையா என்கின்ற கேள்வி எல்லாம், அது ஒரு நாடகம், அது ஒரு நிகழ்த்து மரபு, இது இசை நாடகம் என்பது ஒரு வேறு வகையான ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடு, நல்ல கருத்துக்கள் அப்படின்னு சங்கரதாச சுவாமிகள் அவர்களுடைய குறிக்கோளை மக்கள் மத்தியில நாடகங்களாக நிகழ்த்தி, அப்ப இன்றைக்கும் அந்த நாடக மரபுகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, அது இப்போது திரைப்பட பாடல்கள் நிறைந்த ஒரு களமாக, நாடக மரபாக அது மாறி இருக்கிறது. இடையிடையே சங்கரதாச சுவாமி அவர்களுடைய பாடல்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதும் இங்கே நினைவு கொள்ளத்தக்கது. அடுத்தது தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்து நீங்க எல்லோருமே நாம் பார்த்திருப்போம். அதை சொல்லுவார்கள் திரைப்படத்தினுடைய முன்னோடி வடிவம் அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. எப்படி இருந்தாலும் ஒரு திரைக்கு பின்னால் விளக்கொளியில் அந்த பாவைகளை, தோற்பாவைகளை, தோளால் செய்யப்பட்ட பாவைகளை அந்த ஒளியில் காட்டி பார்வையாளர்களுக்கு நிகழ்த்தி காட்டுகின்ற மரபு. இதை இயக்குவதற்கென்று இது குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு கதை இருக்கும். அது ராமாயணம் சார்ந்த கதையா இருக்கலாம், வேறு புராண கதைகளாக இருக்கலாம். பெரும்பாலும் ராமாயண கதைகளை தான் நடத்துகிறார்கள். இன்றைக்கு விழிப்புணர்வு கதைகளையும் இணைத்து சிறார்களுக்கு அல்லது மக்களுக்கு இதை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவைகளை கதைக்கு ஏற்ப பயன்படுத்தி அந்தந்த பண்புகளுக்கு ஏற்ப, அந்த பாத்திரத்தினுடைய பண்புகளுக்கு ஏற்ப அதனுடைய ஒப்பனையை அந்த பாவைக்கு செய்து திரைச்சீலைக்கு பின்னால் ஒளியில் அதை காட்டுகிறார்கள். ஒரு கதை நிகழ்த்தி காட்டப்படுகிறது. தோலான பாவைகள் பாத்திரங்களாக இயக்கப்படுகின்றன. இந்த பாத்திரங்கள் ஒரு நபராலோ 2 நபராலோ இயக்கப்படலாம். இதுல பின்னணி இசை இருக்கும், வசனம் இருக்கும், பாட்டு இருக்கும். அந்த பாடலுக்கு ஏற்ப அந்த பாவைகள் தங்களுடைய மெய்ப்பாடுகளை காட்டுவதாக இயக்குகிறார்கள். மனிதர்கள் இயக்கி பாவைகள் பாத்திரங்களாக நமக்கு கதையை நகர்த்தி செல்கின்றன. இதுல அந்த ஹார்மோனியம், தபேலா, மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்த்து மரபு அருகி போய்விட்டது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பொம்மநாட்டம் அதே போன்று அருகி போய்விட்ட ஒரு கலை வடிவமாக, நிகழ்த்து கலை வடிவமாக கூத்து மரபு என்கின்ற வகைமை இருக்கக்கூடியது. இதை நான் ஏற்கனவே சொன்னேன், சூத்திரங்களை கொண்டு இயக்குவது. அப்போ இந்த மரபிலும் இதிகாசம் சார்ந்த, புராணம் சார்ந்த சரித்திர கதைகளும் கூட நிகழ்த்தப்படுகின்றன. இதுல குறிப்பாக மொத்தம் 9 கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். தோற்பாவை கூத்திற்கு குறைவான கலைஞர்கள்
இருக்கிறார்கள். பொம்மலாட்டத்துக்கு கூடுதலான கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். 9 கலைஞர்கள் குறைந்தது இதற்கு தேவையாக இருக்கிறது. இவர்கள் 4 பேர் இது இது எப்படின்னா திரைக்கு பின்னால் கிடையாது, திரைக்கு முன்னால் பாவைகள் நேரடியாக பார்வையாளர்களுக்கு தெரியும்படி கயிறுகளை கொண்டு இயக்குகின்ற ஒரு வடிவம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கலைஞர்கள் பொம்மைகளை 4 கலைஞர்கள் இயக்குகிறார்கள். 4 கலைஞர்கள் இசைஞர்களாக பின்னால் திரைக்கு பின்னால் இயங்குகிறார்கள். சொல்லுங்க லிமா, யார கூப்பிட்டாங்களா? இல்லமா? ஓகே, சரி. இந்த ஹார்மோனியம், தபேலா, மிருதங்கம், கைத்தாளம், முகவினையும் கூட இதில் பயன்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, இப்ப இந்த இசைக்கருவிகளினுடைய பின்னணியில் இந்த பாவைகள் கதையை நகர்த்தி செல்கின்றன. பாட்டு பாடுவதும் அவர்கள் கதையை இயக்குகின்ற அல்லது இசையை இசைக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள். இது இந்த 2 வகையும், தோற்பாவை கூத்தையும் சரி, தோற்பாவை நிழற்கூத்து என்றும் பேராசிரியர் ராமசாமி அவர்கள் அதை குறிப்பிடுவார்கள். அந்த நிழலாக நமக்கு தெரிவதாக இந்த தோற்பாவை நிழற்கூத்தும் இந்த பொம்மலாட்டமும் மராட்டிய ராவ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய பின்னணியில் இயங்குகிறார்கள். அவர்கள்தான் கலைஞர்கள். அவர்கள் இப்போது இதை நிகழ்த்துவதை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இவை இரண்டும் சடங்குகளோடு தொடர்பில்லாமல் போனவைதான். எந்த விழாக்களோடும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பற்றவை. விழாக்களோடு தொடர்பு கொண்டிருந்த அத்தனை வடிவங்களும் காலம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா அப்போதுதான் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இந்த 2 வடிவங்களுக்கும் இவர்கள் திருவிழாக்களோடோ மக்களோடோ வாழ்வியல் சடங்குகளோடோ தொடர்பில்லாமல் இருந்ததால் குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிகழ்த்து மரபுகளாக, நிகழ்த்து கலைகளாக இவை மாறிவிட்டன. குறிப்பாக நாம் இங்க ஒரு விடயத்தை நாம் சொல்ல விரும்புகிறேன். தெருக்கூத்து என்கின்ற வடிவத்திற்குள் வகைமைகளை நான் குறிப்பிட்டேன். அது களம் சார்ந்த அல்லது இடம் சார்ந்த வகைப்பாடு மட்டுமல்ல. அதோடு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆட்டு மரபு, ஆடுகின்ற ஆட்ட மரபு, பயன்படுத்துகின்ற இசை கருவிகளினுடைய இசை, மெட்டுக்கள், அதோடு ஆடை ஆபரணங்களுடைய முறையில் எல்லாமே வேறுபாடு கொண்டதாக இருப்பது என்பது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்பெஷல் நாடகத்தில் வகைமை என்கின்ற வேறுபாடு இல்லை. அதே போல தோற்பாவை நிழற்கூத்திலும் வகைமைகள் என்கின்ற பகுப்பு இல்லை. பொம்மலாட்டத்திலும் அப்படி நுட்பங்கள் வேறுபடலாம். வகைப்படுத்துவதற்கான வகைமைகள் அங்கே குறிப்பிட முடியவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்தேன். அடுத்ததாக 2வது பெரும் பிரிவு நிகழ்த்து மரபில் ஆட்டங்கள். இந்த ஆட்ட மரபுகள் எப்படி தனித்துவமானவையாக விளங்குகின்றன? ஆட்ட மரபுகள் என்று சொன்னால் அதற்குள் கதை இருக்காது, பாட்டு இருக்கலாம், கதை கிடையாது. இசைக்கருவிகளின் இசைக்கு ஏற்ப ஒரு குழுவாகவோ அல்லது ஒருவராகவோ ஆடி காட்டுகின்ற மரபு ஆட்டங்கள் என்று, ஆட்ட மரபு என்று சொல்லலாம். இசைக்கு, இந்த ஆட்டங்களுக்கு இசை கொடுக்கக்கூடிய இசை குழுவினர் என்பவர்கள் தனியாக இருப்பார்கள். சில ஆட்டங்களில் நிகழ்த்துனர்களே இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டு ஆடுகின்ற மரபும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்தந்த ஆட்ட மரபுகளுக்கு ஏற்ப ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொள்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட ஆட்ட மரபுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆட்டங்களுக்கு இசையினுடைய தாள லயம், இசை கருவிகளினுடைய தாள லயம் தான் முதன்மையானது. சில நேரங்களில் பாட்டுக்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இப்ப குரான் குரத்தி ஆட்டம் அப்படின்னு சொன்னா உரையாடல் இருக்கும், அதே நேரத்துல பாடல்களையும் சேர்த்து பாடிக்கொள்வார்கள். சில நிகழ்த்து மரபுகளுக்குள் பெரும்பாலும் பின்னணியாக வரக்கூடிய
இசை கருவிகளின் வழியாக எழுப்பப்படுகின்ற இசையில் நாதசுரம் வழியாக பாடல்கள் பாடப்படுவது உண்டு. இப்ப இங்கே வந்து சான்றாக 100க்கும் மேற்பட்ட ஆட்ட மரபுகள் ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சில ஆட்டங்களை மட்டும் நான் இங்கே எடுத்துக்காட்டி விளக்க இருக்கிறேன். அதுல குறிப்பாக கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, தப்பாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், கோலாட்டம், கடியலாட்டம், சாட்டைக்குச்சி ஆட்டம், இப்படி சில ஆட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ற அந்த பெரும் வகைப்பாட்டிற்குள் சில சின்ன சின்ன மயிலாட்டம், மாறாட்டம், காவடி ஆட்டம் போன்ற ஆட்டங்கள் இணை ஆட்டங்கள், அதாவது துணை ஆட்டங்களாக இடையிடையே தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய ஆட்டங்களாக கரகாட்டத்திற்குள் வருவது உண்டு. கரகாட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கரகத்தை தலையில் வைத்துக் கொண்டு அதற்கேற்ப கொடை மாதிரி இருக்கும், அதற்கேற்ற மாதிரியான ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு நையாண்டி மேளத்தினுடைய இசைக்கு ஏற்ப உடுக்கு இருக்கும், நையாண்டி மேளத்துல உடுக்கு இருக்கும், சப்தக்குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுங்குழல் இருக்கும், தமக்கு இருக்கும், பறை இருக்கும். இந்த ஒட்டுமொத்தமான இந்த நையாண்டி மேளத்திற்கு பின்னணி இசையாக கரகத்திற்கு பின்னணி இசையாக இந்த கருவிகள் இசைக்கப்படுகின்றன. நாகசுரத்தில் வாசிக்கப்படுகின்ற பாடல், அது திரைப்பட பாடலா இருக்கலாம், பக்தி பாடலா இருக்கலாம், அந்த ஆட்டத்திற்கு ஏற்ப ஆடுவதற்கு ஏற்ற பாடல்களை அவர்கள் நாகசுரத்தில் வாசிக்க இந்த நையாண்டி மேள குழுவினர் அதற்கு இசைக்க ஆட்டம் நிகழ்த்தப்படுகிறது. இது வந்து ஒரே இடத்துல நிகழ்த்தப்படக்கூடிய ஆட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஊர்வலங்கள்ல நிகழ்த்தி கொண்டே போகக்கூடிய ஆட்டமாகவும் கரகாட்டத்தை நிகழ்த்துகிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் இந்த ஆட்டம் இருக்கு. நான் வந்து கூத்து வந்து வடக்கு மேற்கு மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொன்னதுக்கு அது 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 மாதிரி இல்லாமல் கரகாட்டம் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் இருக்குது. இதுல வந்து குறவங்குறத்தி ஆட்டம், மயிலாட்டம், ஆடாட்டம், தாத்தா பாட்டி அந்த முகமுடிகளை மாட்டிக்கொண்டு ஆடுகின்ற ஆட்டம், இதெல்லாம் துணை ஆட்டங்களாக தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொய்க்கால் குதிரை அப்படின்னு ஒரு ஆட்டம். காலில் வந்து ஒரு அரை அடிக்கு உயரத்துல கட்டை கட்டி கொண்டு குதிரையினுடைய கூட்டை மாட்டிக்கொண்டு இடுப்புல அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு நிகழ்த்து முறை பொய்க்கால் குதிரை. பொய்யான காலை கட்டி கொண்டு ஆடக்கூடிய ஆட்ட முறை. இந்த ஆட்டம் முதன்மையாக நிகழ்த்தியவர்கள் ராவ் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். தஞ்சை பகுதிகளில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் பெரும்பாலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ராஜா ராணி மாதிரி அந்த அந்த 2 குதிரைகள் இணைந்து பாடல் கேட்ப, அதுவும் இதுக்கும் நையாண்டி மேளம்தான் பின்னணி இசையாக இருக்கும். இதுல வந்து புறவி ஆட்டம்னு சொல்றாங்க, புறவி நாட்டியம்னு சொல்றாங்க. நாம வசதிக்காக பொய்க்கால் குதிரை என்கின்ற அந்த ஆட்டத்தை சொல்றோம். இது கரகாட்டத்தினுடைய இணையாட்டமாகவும் கரகாட்டத்துக்கு இடையில நிகழ்த்தப்படுகின்ற ஒரு துணையாட்டமாக கூட சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது பறையாட்டம் அல்லது தப்பாட்டம். இந்த 2 ஆட்டத்தையும் 2 பெயரும் ஒரே நிகழ்த்து முறையை குறிக்கக்கூடியது. இதுல வந்து பறைதான் அடிப்படையான கருவி. இந்த பறை என்கின்ற தப்பு அல்லது பறை இதுக்கு வந்து ஏராளமான அடிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மேடைகளிலும் இந்த பறையாட்டம், பள்ளிகள்ல குழந்தைகள் இந்த பறையாட்டத்தை கற்றுக்கொண்டு ஆடுகிறார்கள். விதவிதமான ஆட்ட முறைகள் இருக்கு. ஆனால் இதுல 2 பிரிவுகள் நம்மால பார்க்க முடியும். இது திண்டுக்கல் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. திண்டுக்கல் பகுதியில இருக்கக்கூடிய, மதுரை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிகழ்த்து முறை தப்பாட்டத்துல, பறையாட்டத்துல. நான் எது சொன்னாலும் ஒரே ஆட்டத்தை குறிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்துல பெரிய பறையோடு சேர்ந்து பெரிய ட்ரம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, பெரிய மேளம் மாதிரி. அது பெரிய மேளம் என்கின்ற ஒரு நிகழ்த்து முறை என்பது பின்னாடி வருது. அதோட இது ஒரு பெரிய ட்ரம் மாதிரியான ஒரு கருவியை வைத்துக்கொண்டு அந்த லீடிங்காக அது வழிநடத்தும் வழியில இந்த பறை கருவிகளை இசைக்கக்கூடிய ஒரு முறையை திண்டுக்கல் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. பறை மட்டுமே பறையோடு சேர்த்து தவில் இணைத்து கொண்டு நிகழ்த்தப்படுகின்ற ஒரு முறை தஞ்சை பகுதிகளிலிருந்து வளர்ந்திருக்கிறது.
இந்த ரெண்டு மரபும் அடிமுறைகளிலும் ஆட்ட முறைகளிலும் வேறுபாடு உடையன. இதை தயவுசெய்து நம்ம அந்த நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அடிமுறை என்பதும் அடவு முறை என்பதும் ரெண்டு பிரிவுக்கும் வேறுபாடோடு இருக்கு. அந்த மரபு இப்போ தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது, நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். இது நேர் நின்று ஆடுறது, எதிர் நின்று ஆடுறது, வளைந்து நின்று ஆடுறது, அடிக்கு ஏற்ற மாதிரியான அசைவுகளை, உடல் அசைவுகளை, கால அசைவுகளை இணைத்துக் கொள்வது. அதற்கேற்ற மாதிரி இவங்க தேவைக்கேற்ற மாதிரியான ஒப்பனையை செய்து கொள்கிறார்கள். வேட்டியை தார்பாய்ச்சி கட்டுறாங்க, இடுப்புல ஒரு துண்டு கட்டுறாங்க, தலையில ஒரு ரிப்பன் கட்டுறாங்க. இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவையான பெண் குழந்தைகள் சொன்னா சேலையை கட்டி, கொஞ்சம் கண்டாங்கி சேலை மாதிரி கட்டி, முட்டி வரைக்கும் இறங்கக்கூடிய சேலைகளை கட்டிக்கொண்டு ஆடுவதற்கு ஏற்ற வசதியான முறையில் அவர்கள் அணிந்து கொள்கிறார். இந்த முறை, இந்த ஆட்ட மரபு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதை கொண்டு போய் சேர்த்தவர்கள், பயிற்றுனர்கள் என்கின்ற நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால இது ஒரு வைப்ரண்டான, ஆவேசமான ஆடக்கூடிய ஒரு ஆட்ட முறையாக வளர்ந்திருக்கிறது. அடுத்தது ஒயிலாட்டம். கையில ரெண்டு கையிலையும் ரெண்டு கட்சி வச்சுட்டு ஒயிலாக ஆடக்கூடிய வண்ண துணிகள், துண்டு துணிகளை வைத்துக் கொண்டு ஆடக்கூடிய ஆட்ட மரபு. இது இரட்டைப்படையில் கலைஞர்கள் எடுத்துக்கொண்டு ஆடுகிறார்கள். மயில் சிறகை விரித்து ஆடுவது போல குதித்து ஒயிலாக ஆடக்கூடிய, நளினமாக ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக இருக்கு. இப்போ தொடக்கத்துல பானையை தான் இந்த ஒயிலாட்டத்திற்கு பின்னணி இசை கருவியாக பயன்படுத்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் தவில் பயன்படுத்துறாங்க. ஒயிலாட்டத்திற்கு பாட்டு இருக்கு, பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான பின்னணி. அவங்க ஆடுறவங்க பாட மாட்டாங்க, அவங்க முடியும்னா பாடுவாங்க. பட் பின்னணியாக ஒருவர் பாடுகின்ற ஒரு முறையையும் பார்க்க முடிகிறது. தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்ப தவில் கிடைக்கலன்னா பறையை கூட ஒயிலாட்டத்திற்கு இசைக்கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு ஒரு முதன்மையான ஆட்டமாக சமீப காலமாக வெளியில் வந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த ஆட்டம் அவர்களிடமிருந்து வெகு மக்களுக்குரிய பார்வைக்கு கிடைத்தது என்று சொல்லலாம். தேவராட்டம். இந்த தேவராட்டம் கம்பளத்து நாயக்கர்களால் ஆடப்படுகின்ற ஆட்டம். கம்பளத்து நாயக்கர்கள் உரிமை என்கின்ற இசைக்கருவியினுடைய பின்னணியில் அவங்களுடைய வாழ்வியல் நிகழ்த்து முறையாக அது இருந்தது. தொடக்கத்தில் எல்லா சடங்குகளுக்கும், வாழ்வியல் சடங்குகளுக்கும் சரி, திரு விழாக்களுக்கும் சரி, தெய்வ விழாக்களுக்கும் சரி, அவர்களுடைய இந்த நிகழ்த்து முறை இல்லாமல் ஒரு நிகழ்வு இருக்கவே இருக்காது என்கின்ற அடிப்படையில் அந்த மக்கள் அதை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் அது வெகு மக்களுக்குரிய பார்வைக்குரியதாக மாறி, இது ராஜகம்பளம் என்கின்ற ஒரு பிரிவை சார்ந்தவர்களுக்குரிய சமூகத்தினுடைய வாழ்வியல் அங்கமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கும் அது அப்படிதான் இருக்கு. ஏறக்குறைய தேவராட்டத்துல 32 அடவுகளை அவர்கள் போடுகிறார்கள். அவர்களுடைய ஒப்பனை சாதாரணமாக வேட்டி கட்டிக்கொண்டு, சட்டை போட்டுக்கொண்டு, தலையில ஒரு உருமா கட்டிக்கொண்டும், கையில ஒயிலாட்டத்திற்கு வைத்துக் கொள்வது போல ஒரு 2 துண்டு துணிகளை கட்சி வச்சுக்கிறாங்க. அது வெவ்வேறு வண்ணங்கள்லயும் இருக்குது. இந்த மரபு ஒரு ஊரே இணைந்து ஆடக்கூடிய மரபாக இருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டமாக இது இருக்கிறது. இந்த தேவராட்டத்திற்கு முன்னர் தேவை ஆட்டம் என்கின்ற ஒரு ஆட்டத்தையும் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். தேவை ஆட்டம் என்றால் கிருஷ்ணனுக்கு வழிபாடு செய்வது. தெலுங்கு மொழியில, அவருடைய மொழியில பாடல்களையும் பாடுகிறார்கள். சேவை செய்கின்றார். இதற்கு இசைக்கப்படுகின்ற கருவியினுடைய பெயர் தேவதுந்துபி என்று சொல்கிறார். உரிமை என்பது தேவர ஆட்டத்திற்கான பின்னணி இசை. சேவை ஆட்டத்திற்கான பின்னணி இசையாக இசைக்கப்படுகின்ற கருவியினுடைய பெயர் தேவதுந்துபி. இது மான் தோளால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. ஒரு வேட்டை சமூகத்தை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த ஆட்ட முறை இருந்து கொண்டே ஒரு பதுங்கி பாய்கின்ற
முறையில் இவர்கள் அந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக சாதாரணமாக இது அவர்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது கோலாட்டம். இது பள்ளி குழந்தைகளிலிருந்து இன்றைக்கு பெரியவர்கள் வரைக்கும் ஏராளமான கோலாட்ட வகைகள் நமக்கு காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது. பின்னல் கோலாட்டம், கோலாட்ட கும்மி, இப்படி ஏராளமான வகைகளை நீங்கள் பார்க்கலாம். நிறைய கோயில்கள்ல கூட கோலாட்டம் நிகழ்த்துவது போல சிற்பங்களை நாம் பார்க்க முடியும். இது ஆண்களும் பெண்களும் நிகழ்த்தக்கூடிய, பலராலும் ஆடக்கூடிய ஆட்ட வகையாக தொடர்ச்சியாக தமிழ் மக்களால் ஆடப்பட்டு கொண்டு இந்த பின்னல் கோலாட்டம் என்கின்ற வகை என்பது பிரசித்தி பெற்றது. அதாவது ஒரு கயிறுகளை பிடித்துக் கொண்டு ஆடுவது, கையில் 2 குச்சிகளை வைத்துக் கொண்டு அடித்து ஆடுவது, இப்படி ஏராளமான அடிமுறையில் பின்னி 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 அவங்க அடவு முறையிலும் அடிமுறையிலும் இணைத்து ஒரு பின்னலை உருவாக்கும் என்ற அந்த நுட்பம், அதே அதாவது பின்னுவதற்கு நிகழ்த்தப்பட்ட முறைக்கு அப்படியே நேர்மாறாக நிகழ்த்தி அந்த பின்னலை விடுவிக்கக்கூடிய அந்த நுட்பமும் இந்த பின்னல் கோலாட்டத்தில் உண்டு. கழியல் ஆட்டம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பார்ப்பதற்கு கோலாட்டம் போலவே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வீரியமாக, வேகமாக அடித்து ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கிறது. கழியல் ஆட்டம், கழிலடி, கடல், இப்படி பலவாறு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்த்து முறையாக இல்லை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் வாழக்கூடிய பரதவர்கள், மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய பரதவர்கள் இந்த கலை வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நண்பர்களே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதெல்லாம் மரபாக இருக்கக்கூடிய கலைஞர்கள். இப்ப எல்லாருமே அந்த கலை வடிவங்களை கற்றுக் கொடுத்து ஆடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பரதவர் கழியல் என்றே பேரது. இதுல படிநிலைகள் உண்டு. கழி என்று சொன்னால் ஒரு அடி 1.5 அடி உயரத்திற்கு கனமான கழி இருக்கும். அந்த கழி 2 கழிகளை வைத்துக் கொண்டு ஓங்கி ஓங்கி அடித்து போர் நடத்துவது போல, போர் நிகழ்வது போல அந்த களத்தை மாற்றி விடுவார். அவ்வளவு தொடக்க நிலை, தயார் நிலை, சாதாரண நிலை, வேக ஆட்ட நிலை, மின்னல் வேக ஆட்ட நிலை, இப்படி இந்த மாதிரியான ஒரு வேகமான ஒரு நிகழ்த்து மரபாக கழியல் ஆட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இது 8 பேர் ஆடுறாங்க, 10 பேர் ஆடுறாங்க. இது இரட்டை எண்ணிக்கையில் தான் நிகழ்த்தினர்கள் இதுல நிகழ்த்த முடியும். இதுல பாடல்கள் உண்டு. பெரும்பாலும் அவர்கள் மாதா அதனுடைய தொடர்புடைய பாடல்களை பாடி ஆடுறாங்க. இதுக்கு பின்னணி இசையாக தண்ணி குடம், அந்த பித்தளை குடத்தை அல்லது பித்தளை சில்வர் குடத்துலதான் அவங்க இசையை, தாளத்தை உருவாக்குகிறார்கள். அந்த தாளத்தோடு இணைந்ததாகத்தான் அவங்க கழிகளுடைய அடிமுறைகளும் இருக்கின்றன. இப்ப சாக்கை குச்சி ஆட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டமும், நீளமான குச்சிகளை வைத்துக் கொண்டு அடித்து ஆடுகின்ற, அதாவது மாடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்துற குச்சி, அவ்வளவு நீளமான, அல்லது மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாட்டை குச்சி, அந்த மாதிரியான குச்சிகளை, நீளமான குச்சிகளை வைத்துக் கொண்டு அடித்து ஆடுகின்ற கோலாட்டம் போலவேதான் இது ஒரு நண்டத்தை இணைத்துக் கொள்கின்ற ஒரு துள்ளலான குத்து சண்டை போடுற மாதிரியான ஒரு அடிமுறைகளை எல்லாம் அவர்கள் இதில் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த ஆட்டங்கள் கொண்டாட்ட காலத்திற்கும் விழா காலங்களுக்கும் இணைந்ததாக இருக்கிறது. அப்ப இணைந்து நிகழ்த்தப்படுவதால் இந்த முறைக்கு, இந்த ஆட்டங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 3ஆவதாக கதை சொல்லல் மரபு அப்படின்னு நம்ம பகுத்திருக்கிறோம். இதுல கதையை சொல்லுகின்ற மரபு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு பாட்டி கதை சொல்றது அப்படின்றது வேற. ஆனா பார்வையாளர்களுக்காக கதை சொல்லும், கதையை வாய்மொழியாக சொல்கின்ற, பாட்டாக சொல்கின்ற, வசனமாக சொல்கின்ற மரபுகளை தான் நாம் கதை சொல்லல் மரபு அப்படின்னு பகுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான முறையை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல.
இதுல வந்து பாத்திரங்கள் கதை சொல்வது அல்ல, நபர் கதை சொல்வது. நிகழ்த்துனர்னோ அந்த வடிவத்திற்கு ஏற்ப ஒப்பனையை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். மாலை போட்டிருப்பாங்க அல்லது சந்தனம் பூசி இருப்பாங்க, அப்புறம் வந்து நன்றா உடையை அணிந்திருப்பார்கள். ரைட், ஓகே. நான் இப்போ மகாபாரத சொற்பொழிவு இப்ப தெருக்கூத்து நிகழ்த்தக்கூடிய, அதுவும் குறிப்பாக அந்த திரௌபதி அம்மன் கோயில்களில் நடக்கக்கூடிய பாரத விழாக்களில் மகாபாரத பொழிவு நடக்கிறது. காலை நேரத்துல மாலை நேரத்துல 2 வேளையும் நடக்கிறது உண்டு. அது வந்து மகாபாரத கதையை மக்களுக்கு பாடி, பின்பாட்டு பாடி வசனமாக கதையை சொல்கின்ற முறை. அடுத்தது வில்லுப்பாட்டு, வில்லிசை உங்களுக்கு தெரியும். கணியான் கூத்து, கணியான் என்கின்ற சமூகத்தால் நிகழ்த்தப்படுகின்ற கூத்து. அப்புறம் உருக்கடி பாட்டு. இந்த மரபுகள் கதையை சொல்கின்ற மரபுகள். அந்த பாத்திரங்களை இப்ப திரௌபதி அம்மன் கோயில்ல திருவிழாவுக்குள்ள மகாபாரத கூத்து நடக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் கூத்திற்கும் அந்தந்த பாத்திரத்திற்காக ஒருவரே பாத்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு கதையாக வசனமாக பேசி சொல்கிறார். இது இந்த மகாபாரத சொற்பொழிவு திரௌபதி அம்மன் கோயில்கள்ல மட்டும்தான் நடக்குது. வெவ்வேறு கதைகள் சொல்லக்கூடிய, பிரசங்கங்கள் செய்யக்கூடிய மரபுகள் வேறு. இது 90 நாள் வரைக்கும் கூட மகாபாரத பொழிவுகள் நடந்திருக்கின்றன. அந்த கோயில்கள் கதையை முழுமையாக சொல்லிவிடுவது, அந்த கதையை, அதே கதையை இரவு நேரத்துல தெருக்கூத்தாக, மகாபாரத கூத்தாக மக்களுக்கு நிகழ்த்தி காட்டுகின்ற இந்த 2 முறையும் ஒரே பகுதியில் ஒரே கோயில்கள்ல இணைந்ததாக இருக்கின்றன. ஒரு வில்லுப்பாட்டு என்பது அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் நிகழ்த்தப்படக்கூடிய வில்லிசை. இன்றைக்கு எல்லா பகுதிகளுக்கும் இது வந்துருச்சு. பலரும் வில்லிசை நிகழ்த்துகிறார்கள். இதுக்கு வில்லு, உடுக்கு, தாளம், வீசு மட்டை அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை அடிப்பதற்காக கட்டை, இது எல்லாவற்றையும் இணைந்த ஒரு விஷயமாக அந்த குழு இருக்குது. அது ஒரு கதையை மக்களுக்கு சொல்லும். ஆட மாட்டாங்க, பாடி சொல்லுவாங்க, வசனம் பேசி சொல்லுவாங்க. இந்த காப்பு விருத்தம், வருபொருள் உரைத்தல், குருவடி பாடுதல், அவையடக்கம், நாட்டு வசனம், கதை கூறுதல், வழிபடுதல், இப்படி இந்த முறைகளை இந்த வில்லுப்பாட்டு குழுவினர் வைத்திருக்கிறார்கள். ஏராளமான சிறந்த கலைஞர்கள் இதுல உருவாயிருக்கிறாங்க. கணியான் கூத்து என்கின்ற இந்த கூத்தும் வில்லிசை கலைஞர்கள் நிகழ்த்தக்கூடிய அதே பகுதிகளில் இருக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னது போல கணியான் என்கின்ற இனத்தை சார்ந்தவர்கள் இந்த கூத்தை நிகழ்த்துகிறார்கள். கணியான ஆட்டம் என்றும் சொல்லப்படுகிறது, கணியான் கூத்து என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சுடலை மாடம் இசைக்கு சாஸ்தா கோயில்கள்ல இந்த விழாக்களில் கதையை, அந்த கதையை, சுடலை மாடன் கதையை, இசைக்கு கதையை, ஒட்டுமொத்தமாக சாஸ்தாக்களினுடைய கதைகளை சொல்லுதல், பாடுதல், பாடி ஆடுறதுக்குன்னு இந்த கணியான் கூத்துல 2 பேர் இருக்கிறாங்க. பெண் வேடம் விட்டு ஆடக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்திற்கும் அந்த கதைக்கும் தொடர்பில்லை. ஆனால் இந்த பெண் வேடமிட்டு ஆடுபவர்கள் கிருஷ்ணன் பெண் வேடமிட்டு ஆடுவதாக சொல்கிறார்கள். மகுடம் என்கின்ற இசைக்கருவிகளை வாசித்து ஆடக்கூடிய ஆட்டமரம். இந்த இசைக்கருவி மார்பிடம் மாட்டிக்கிட்டு அடிப்பாங்க. அது ஒரு பறை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை அடித்து கையால் தான், வெறும் விரல்களால் தான் இசைக்கிறார்கள். கம்பு கொண்டு அல்லது குச்சி கொண்டு அடிப்பது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான கதைகளை சொல்லுவது, கோயில்கள்ல சொல்லுவது, அதன் பிறகு தொடர்ச்சியாக ஆடுவது என்கின்ற மரபு இந்த மரபாக இருக்கிறது. உடுக்கடி பாட்டு கோயம்புத்தூர் பகுதிகளில், ஈரோடு, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, திருச்சி வரைக்கும் கூட இந்த உடுக்கடி பாட்டு மரபு என்பது இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரியான கதை சொல்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒப்பனையை செய்து கொண்டு மதுரை வீரன் கதை, காத்தவராயன் கதை, அண்ணன்மார் சுவாமி கதைகள், அம்மன் கதைகள், இப்படி உடுக்கை அடித்துக்கொண்டே ஒருத்தர் முதன்மை பாடகர் பாட, பின் பாடகர் பாட, பெண்கள் மாதிரியான வேடமிட்டு நின்று அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கதையை, ஒரு கதையை, இப்படி நான் சொன்ன குறிப்பிட்ட கதைகளை மக்களுக்கு சொல்கின்ற வடிவமாக உடுக்கடி பாட்டு. இந்த 4 வடிவங்கள் கதையை
மக்களுக்கு அதற்கு ஏற்ப அந்தந்த உணர்வுகளுக்கு ஏற்ப கதையை சொல்லுகின்ற மரபாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் பின்னணியாக கருவிகள் வாசிக்கப்படுகின்றன, இசைக்கப்படுகின்றன. அது நிகழ்த்தினாராலேயே கதை சொல்பவர்களாலேயே வாசிக்கக்கூடிய கருவிகளாகவும் இருக்கின்றன, அல்லது பின்னணியாக இசைக்கக்கூடிய கருவிகளாகவும் இருக்கின்றன. நான்காவதாக இசை தொகுப்பு என்கின்ற பகுப்பு. இதுல வெறுமனே கருவிகளை கொண்டு இசையை எழுப்புவது, அது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அந்த கருவிகளுடைய இசை அமைவதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிகழ்த்தும் முறைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன. பறை மேளம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, நையாண்டி மேளம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, பெரிய மேளம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, குடும்பாட்டம், பம்பை உடுக்கை, இந்த 5 வகைகள் இத்தகைய வகைப்பாட்டுக்குள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பறை மேளம் அப்படின்னா, ஏற்கனவே பறையாட்டம்னு ஒண்ணு சொன்னீங்களே, இப்ப பறை மேளம்னு ஒண்ணு சொல்றீங்களேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த பறை மேளம் என்பது வெறுமனே கருவிகளை இசைப்பது மட்டும்தான். அது யாராவது ஆடணும்னு தோணுச்சுன்னா சில பேர் ஆடலாம். இந்த விழாக்கள்ல நடத்தக்கூடிய அடிக்கக்கூடிய ஆட்டங்களுக்கு பின்னணியாக இருக்கிறது. திருமணம், குடும்ப விழாக்கள், இறப்பு சடங்குகள், குறிப்பாக இறப்பு சடங்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பறை மேளம் இசைக்கப்படுகிறது. அந்த ஊர்வலங்கள்ல கூட சிலைகளை எடுத்துக்கொண்டு, தெய்வ சிலைகளை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக செல்லும், அல்லது வேறொரு அரசியல் ஊர்வலங்கள், எல்லாவற்றிலும் கூட இந்த வெறுமனே பறையும் பின்னணி அந்த குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அந்த தமுக்கு, இப்படி நிறைய கருவிகளை அவர்கள் உரிமை, தட்டி, டோலு, சப்தக்குழல், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டாக, அந்த இசை தொகுப்பாக பறை மேளம் பல்வேறு சூழல்களுக்கு இசைக்கப்படுகின்றன. நையாண்டி மேளம், இதை நீங்க கல்யாணம், திருமணம், சுபகாரியங்கள், மங்கள நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல இந்த நையாண்டி மேளம் குழுவினர் இசைக்கிறார்கள். இதுல பம்பையும் இருக்கும், உரிமையும் இருக்கும், தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்க ஒரு ஆட்டத்திற்கு பின்னணியாக நையாண்டி மேளம் வாசிக்கணும்னா அதற்கு தேவையான கருவிகளை இணைத்துக் கொள்வார்கள். இப்போ இல்லைன்னா நீங்க திருமணத்திற்கு சுப மங்கள நிகழ்வுகளுக்கு நிகழ்த்தணும்னா அதுக்கேற்ற மாதிரியான கருவிகளை இணைத்துக் கொள்வார்கள். இங்க வெறுமனே இசை கருவிகளை கொண்டு எழுப்பப்படுகின்ற இசைதான் முதன்மை. ஆட்டம் அது அவசியமே கிடையாது. அதுல பெரும்பாலும் நீங்க வெளியே வேணா ஆடிக்கலாம், ஆனா குழுவினர் அப்படி ஆடுகின்ற மரபு கிடையாது. நையாண்டி என்று சொன்னால் கேலி கிண்டல் செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் நையாண்டி செய்து கொண்டு இசைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த நையாண்டி மேளம் ஏற்படுத்துகிறது. பெரிய மேளம் மிக முக்கியமான ஒரு இசை தொகுப்பாக பின்னாடி ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதையும் நான் சொல்லணும். அந்த பெரிய மேளம் திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்துதான் இப்போ வெகு மக்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது. இது 7 பேர் கொண்ட குழுவை வைத்திருக்கிறார்கள். இதுல பெரிய மேளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மேளம் பயன்படுத்தப்படுவது, 2 மேளங்கள் பயன்படுத்தப்படுவதால் இதற்கு பெரிய மேளம் என்று பெயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுல தமறு, சக்தி, தமுக்கு, ஜால்ரா இந்த கருவிகளும் இணை கருவிகளாக, துணை கருவிகளாக இந்த பெரிய மேளத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. இதுவும் வாழ்வியல் சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளில் நிகழ்த்தப்படுகின்ற அல்லது இசைக்கப்படுகின்ற ஒரு இசை தொகுப்பாக இருக்கிறது. பெரும்பாலும் பொது விழாக்கள்ல கூட இந்த பொங்கல், இப்படி ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு விழாவிற்கும் ஏற்ற அடிமுறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது மிக மிக முதன்மையான ஒன்று. அடுத்தது துடும்பாட்டம். துடும்பாட்டம்னா துடும்பு அப்படின்னா இடுப்புல பெரிய கனமான தோற்கருவி, அது இடுப்பில் இணைத்துக் கொண்டுதான் அதை அடிக்க முடியும். துடும்னு அடிப்பாங்க. அது ஏராளமான துடும்பு வகைகள் உண்டு. பெரிய துடும்புல இருந்து சிறிய தமுக்கு வரைக்கும் அதனுடைய கருவிகளுடைய அளவை நாம் பார்க்க முடியும். தட்டி, உருட்டு, அப்படி நிறைய வகைகளை அவர்கள் நிறைய பேர் என்ற சொன்னால் ஏறக்குறைய 12 to 20 கலைஞர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் பெரிய துடும்பை வாசித்தால் எவ்வளவு சத்தம் எழும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க.
வெறுமனே அடிமுறைகள் தான் இவை. இதுல வந்து குறுகிய காலத்தில் தொடங்கி உச்ச காலம் வரைக்கும் இதனுடைய அடிமுறைகள் வேறுபடும். இது வந்து இந்த மேற்கு மாவட்டம் பகுதிகளில் நீங்க சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல சத்தியமங்கலம் பகுதிகளில் இந்த நிறைய குழுக்கள் இருக்கிறார்கள். இதுவும் அடிமுறை மட்டும்தான். இன்னொன்னு வந்து பம்பை உடுக்கை என்கின்ற ஒரு வகை. பம்பை உடுக்கைன்னா நீங்க நேரடியாக தெய்வத்தோடு தொடர்புடையதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விழாக்கள், அம்மன் விழாக்களில் இது வந்து நேரடியாக தொடர்பு கொண்டது. இன்னொன்று இந்த பூவாடைக்காரி, அதாவது பேய் ஓட்டுறது, அப்படி இருக்கா இல்லையான்னு எனக்கு கேட்கக்கூடாது. பேய் ஓட்டுறது, பூவாடைக்காரினா தெய்வத்தை வந்து வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு முறை. இதற்கு எல்லாவற்றிற்கும் பம்பை உடுக்கை என்கின்ற இந்த 2 கருவிகளை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். இது நையாண்டி மேளம் அந்த மாதிரியான இசை தொகுப்புகள்லையும் பம்பை இருக்கும், உடுக்கை தனியாக கூட இருக்கும். ஆனால் இந்த 2 கருவிகளும் ஒன்றிணைந்து இசைக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட இசை தொகுப்பாக நாம் அதை பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த வடக்கு மாவட்டங்கள்ல இந்த நிகழ்ச்சி தொகுப்பு வந்து, இசை தொகுப்பு வந்து காண முடிகிறது. அடுத்தது வீர விளையாட்டுக்கள். உங்களுக்கு வந்து தெரியும், தமிழர்களுடைய வீர விளையாட்டுக்கள் ஒரு பார்வையாளர்களை மகிழ்விப்பதற்காகவும் தன்னுடைய ஆளுகையை மக்களுக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு காட்டுவதற்காகவும் இந்த வீர விளையாட்டுகள் இருக்கின்றன. சிலம்பாட்டம் உங்களுக்கு தெரியும், பெரிய கோல் வைத்து அடித்து ஆடக்கூடிய, வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்டம். சிலம்பம் என்றால் கம்பு, அந்த அவர்களுடைய வெற்றி உயரத்திற்கு, அவர்களுடைய உயரத்திற்கு ஏற்ப கம்புகளை வைத்துக் கொண்டு அடித்தாடுவது. அது ஒரு லாவகமான முறையை அவர்கள், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஸ்டைல், அதற்கு சிறிய பகுதி இருக்கு. அதாவது துடுக்காட்டம் அப்படின்னு சொல்றாங்க, குறவஞ்சி அப்படின்னு பேர் சொல்றாங்க, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், பனையேறி, இப்படி வகை வகையாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மாதிரியான, அது குறிப்பாக ஒரு அண்ணாவியினுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வகையாக அது மாறிவிடுகிறது. இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த சிலம்ப ஆட்டம் இல்ல, சிலம்பம் இருக்கிறது. கை சிலம்பம்னு ஒண்ணு இருக்கு, அது தனியா, அது ஆட்ட மரபு. இது வந்து வீர விளையாட்டு என்கின்ற வகைமைக்குள் பார்க்கலாம். அப்புறம் நீங்க ஜல்லிக்கட்டு எல்லாருக்குமே தெரிந்த வீர விளையாட்டு. அடுத்தது வந்து இந்த இளவட்ட கல்ல தூக்குறது அப்படின்னு சொல்றோம். இந்த இளவட்ட கல்ல தூக்குறதுன்றது ஒரு திருமணம் செய்துக்கணும்னு சொன்னா நீங்க வந்து மாடு பிடிக்கணும், இல்லைன்னா இளவட்ட கல்ல தூக்கணும்ன்ற மாதிரியான ஒரு முறையெல்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. சில ஊர்கள் பெண்கள் எல்லாம் கூட இளவட்ட கல்ல தூக்குறதா வந்து இந்த உங்களுக்கு படத்துல காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து வழுக்கு மரம் ஏறுறது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விழாக்கள்ல அதுவும் தன்னுடைய திறமையை, தங்களுக்கான திறமையை மக்களுக்கு சொல்வது, இப்படி காட்டுகின்ற, காட்சிப்படுத்துகின்ற, தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த மாதிரியான ஆட்ட மரபுகள் நம்முடைய இருக்கின்றன. இது ஒரு வீர விளையாட்டுகள் என்கின்ற வகைமைக்குள் நாம் பார்க்கிறோம். இப்ப பொதுவாக வந்து பார்வையாளர்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதை நாம் மறுபடியும் நினைவில் கொள்ள வேண்டும். எப்போது பார்வையாளர்கள் தனித்துவமான அவர்கள் அதை ஒரு வடிவமாக பார்க்கிறார்களோ, அது சடங்கிலும் கூட அந்த நிலை உண்டு. பார்வையாளர்கள் இருப்பார்கள், அவர்களை வந்து அப்படி ஒட்டுமொத்தமாக பார்வையாளர்களாக தனிமைப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் திடீரென்று பங்கேற்பாளராக கூட சடங்குகளில் ஆக முடியும். ஆனால் நிகழ்த்து கலைகளில் அவர்கள் பங்கேற்பாளராக மாறுவதற்கான வாய்ப்பை நிகழ்த்துனர்கள் பெரும்பாலும் வழங்குவதில்லை. சில நேரங்கள்ல அவர்கள் சத்தமிடுறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அடக்கி அவர்களை பார்வையாளராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முறையில் நிகழ்த்து கலைகளுக்கு உண்டு, நிகழ்த்து கலைஞர்களுக்கும் உண்டு. தமிழ்நாட்டில் இந்த 5 வகையான நிகழ்த்து மரபுகள், நிகழ்த்து கலைகள் இருப்பதை நாம் இப்படி வகைப்படுத்தி சொல்கிறோம். இந்த அளவில் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் லீமா மெட்டில்டா அவர்களுக்கு மீண்டும் என்று என்னுடைய நன்றியை சொல்லி
கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறைக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.